சிக்ஸ்த்து சயின்ஸில் மனித உறுப்பு மண்டலங்கள் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் பார்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. நமது உடலில் மொத்தம் எத்தனை உறுப்பு மண்டலங்கள் இருக்குது அப்படின்னா 8 பிரதான உறுப்பு மண்டலங்கள். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா எலும்பு மண்டலம், தசை மண்டலம், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம், நாளமில்லா சுரப்பி மண்டலம், கழிவு நீக்க மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 8 பிரதான உறுப்பு மண்டலங்கள் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எலும்பு மண்டலம் பற்றி. ஸோ எலும்பு மண்டலங்கிறது எலும்பு, குருத்தெலும்பு மற்றும் மூட்டுகளால் ஆக்கப்பட்டது. எலும்பு, குருத்தெலும்பு, மூட்டுகளால் ஆக்கப்பட்டது தான் எலும்பு மண்டலம். தசைகள் இணைக்கப்படுவதற்கு ஏற்ற பகுதியாக தான் எலும்புகள் திகழ்கின்றன. நடத்தல், ஓடுதல், மெல்லுதல் போன்ற செயல்களுக்கும் எலும்பு மண்டலம் உதவுது. மனிதனோட எலும்பு மண்டலம் மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னா 206 எலும்புகள். மனிதனின் எலும்பு மண்டலத்தில் எத்தனை எலும்புகள் இருக்குது? 206 எலும்புகள். சில குருத்தெலும்புகள், இணைப்பு இலைகள், தசைநார்கள் ஆகியவற்றையும் எலும்பு மண்டலம் உள்ளடக்கியுள்ளது. இணைப்பு இலைகள் எலும்புகளை எலும்புகளுடன் இணைக்கின்றன. இணைப்பு இலைகள் தான் எலும்புகளை எலும்புகளோடு இணைக்கணும். தசைநார்கள் எலும்புகளை தசையுடன் இணைக்கின்றன. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எலும்பை எலும்போடு இணைக்கிறதுக்கு இணைப்பு இலைகள், தசைநார்கள் எலும்புகளை தசையோடு இணைக்கின்றன. எலும்பு மண்டலத்துலேயுமே 2 பிரிவு இருக்குது. அதில் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா அச்சுச்சட்டகம், செகண்ட் இணையுறுப்பு சட்டகம். ஃபஸ்ட்டு ஒன்று அச்சுச்சட்டகம், ரெண்டாவது இணையுறுப்பு சட்டகம். அச்சு சட்டகத்தில் மனித உடலோட செங்குத்தான அச்சு உருவாகும். அதில் என்னென்ன அப்படின்னா மண்டையோடு, முதுகெலும்பு, விலா எலும்பு, இந்த மூன்றுமே மனித உடலின் செங்குத்தான அச்சை உருவாக்குறது. மண்டையோடு, முதுகெலும்பு, விலா எலும்பு கூடு. நெக்ஸ்ட்டு இணையுறுப்பு சட்டகம் இருக்கு இல்லையா, அதில் எது இருக்கும் அப்படின்னா மார்பு வளையங்கள், இடுப்பு வளையங்கள், கை கால் எலும்பு, இதெல்லாம் இருக்கிறது தான் இணையுறுப்பு சட்டகம். நெக்ஸ்ட்டு மண்டையோடு. மண்டையோட்டில் மண்டையோட்டு எலும்புகள் மற்றும் முக எலும்பு இருக்குது. இது மூளை மற்றும் முகத்தின் உள்ளமைப்பை பாதுகாக்கின்றன. வாய்க்குழியின் அடித்தளத்தில் காணப்படும் ஹயாய்டு எலும்பு மற்றும் செவி சிற்றெலும்புகளான சுத்தி எலும்பு, பட்டடை எலும்பு, அங்கவடி எலும்புகளும் மண்டையோட்டில் அடங்கும். அப்போ வாய்க்குழியின் அடித்தளத்தில் காணப்படும் எலும்பு என்னன்னு கேட்டால் ஹயாய்டு எலும்பு. மனிதர்களுடைய முகத்திலேயே கீழ்த்தாடை எலும்பு தான் மிக பெரியது மற்றும் உறுதியானது. மனிதர்களோட முகத்தில் கீழ்த்தாடை எலும்பு தான் மிக பெரியது மற்றும் உறுதியானது. இந்த டயக்ராம்லேயே பாருங்கள். மண்டையோட்டில் மண்டையோடு ப்ளஸ் முக எலும்பு எல்லாம் சேர்ந்தது தான் மண்டையோட்டில் இருக்குன்னு சொன்னோம். முகத்தில் இருக்கக்கூடிய பெரிய எலும்பு எதுன்னு கேட்டால் கீழ்த்தடை எலும்பு. அதுதான் உறுதியானதாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு முதுகெலும்பு தொடர். முதுகெலும்பு தொடர் மண்டையோட்டோட அடிப்புறத்திலிருந்து தொடங்கும். இது தண்டுவடத்தை பாதுகாக்கிறது. இதில் சிறிய முள்ளெலும்பு தொடர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. அப்போ முதுகெலும்பு தொடர் மண்டையோட்டோட அடிப்புறத்துலேருந்து தான் தொடங்கும். இது தண்டுவடத்தை பாதுகாக்கும். ஸோ தண்டுவடத்தை பாதுகாக்கக்கூடியது எதுன்னு கேட்டால் முதுகெலும்பு தொடர். இது எதால் ஆக்கப்பட்டது அப்படின்னா முள்ளெலும்பு தொடர்களால் ஆக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு விலா எலும்பு கூடு. விலா எலும்பில் எத்தனை இணைகள் இருக்குது அப்படின்னா 12 இணைகள். விலா எலும்பு கூடு 12 இணைகள் கொண்ட வளைந்த தட்டையான விலா எலும்புகளை கொண்டுள்ளது. அவை எதெல்லாம் பாதுகாக்குதுன்னு கேட்டால் இதயம், நுரையீரல் போன்ற முக்கியமான உடல் உறுப்புகளை பாதுகாக்கின்றன. நெக்ஸ்ட்டு கை கால் எலும்புகள். மனிதனோட கை கால் எலும்புகள் 2 இணைகளை கொண்டவை. ஒன்று முன்னங்கை, 2 பின்னங்கால். முன்னங்கை எலும்புகள் பிடித்தல், எழுதுதல் போன்ற செயல்களுக்கும், பின்னங்கால் எலும்புகள் நடப்பது, அமர்வது போன்ற செயல்களுக்கும் உதவுகின்றன. எழுதுறது, பிடித்தல், ஏதாவது ஒரு பொருளை எடுக்கணும், வைக்கணும் அப்படின்றதெல்லாம் முன்னங்கை எலும்புகள் யூஸ் ஆகுது. பின்னங்கால் எலும்புகள் நடக்கிறதுக்கும் உட்கார்றதுக்கும் போன்ற செயல்களுக்கு உதவுகின்றன. நெக்ஸ்ட்டு எலும்பு வளையம். அச்சு சட்டகத்தோட முன்னங்கைகளையும் பின்னங்கால்களையும் இணைப்பதற்கு முறையே மார்பு வளையம் மற்றும் இடுப்பு வளையமும் உதவுகின்றது. ஸோ எலும்பு மண்டலத்தில் டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மண்டையோடு, தண்டுவடம், விலா எலும்பு, மேற்கை எலும்பு, முன்கை எலும்பு, இடுப்பெலும்பு, தொடை எலும்பு, முழங்கால் எலும்பு. ஸோ நம்ம மனித உடம்புலே மிக நீளமான அது எதுன்னு சொல்லி கேட்டால் தொடை எலும்பு தான்.
ஒரு தனி எலும்பு வளையாது. ஒரு எலும்பு தனியாக இருக்கிற எலும்பு வந்து வளையாது. பல்வேறு எலும்புகள் முழங்கையில் இணைந்து கையை மடக்க உதவுகின்றன. நமது உடம்புலே காணப்படக்கூடிய எலும்புகளில் மிக சிறியது எதுன்னு கேட்டால் நம்ம உள்காதில் இருக்கக்கூடிய அங்கவடி ஸ்டேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து நமது உடம்புலே காணப்படக்கூடிய மிக சிறிய எலும்பு. அங்கவடி, உள்காதில் உள்ள அங்கவடி எலும்பு தான் நமது உடம்பில் காணப்படக்கூடிய மிகச்சிறிய எலும்பு. இதோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.8 மில்லிமீட்டர். சென்டிமீட்டர் கூட கிடையாது, மில்லிமீட்டர். 2.8 மில்லிமீட்டர். 1 மில்லி வந்து 10⁻³ நமது உடலின் நீளமான எலும்பு தொடை எலும்பு. அப்போ நமது உடம்புல மிக நீளமான எலும்புன்னு கேட்டால் தொடை எலும்பு. மிக சிறிய எலும்பு என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உள்காதில் இருக்க அங்கவடி எலும்பு. அதோட நீளம் எவ்வளோன்னு கேட்டால் 2.8 மில்லிமீட்டர். குழந்தைகள் பிறக்கும்போது 300க்கும் அதிகமான எலும்புகளுடன் பிறக்கின்றன. அவர்கள் வளரும் பொழுது சில எலும்புகள் இணைந்து ஒன்றாக மாறிவிடுகின்றன. ஆகையால் முதிர்ச்சியடைந்த மனிதனின் எலும்புக்கூட்டில் 206 எலும்புகள் உள்ளன. அப்போ குழந்தை ஃபஸ்ட்டு பிறக்கும்போது 300 எலும்புக்கு மேலவே குழந்தைகளுக்கு இருக்கும். வளர வளர அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில எலும்புகள் சேர்ந்து ஒன்றா மாறிடும். அப்போ முதிர்ச்சியடைந்த மனிதனோட உடம்புல எவ்வளவு எலும்புகள் கேட்டால் 206 எலும்புகள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரீகால் பண்ணிடலாமா? மொத்தம் நம்ம மனித உடம்புல மொத்தம் எத்தனை உறுப்பு மண்டலம் இருக்குன்னு சொன்னோம்? 8 உறுப்பு மண்டலம் இருக்குன்னு சொன்னோம். ஓகேவா? அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எலும்பு மண்டலம் சொன்னோம். எலும்பு மண்டலத்தில் எத்தனை எலும்புகள் இருக்குது? 206 எலும்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு செங்குத்து உருவத்தை கொடுக்கக்கூடியது எதுன்னு சொல்லி கேட்டால் அச்சுச்சட்டகம். அந்த அச்சுச்சட்டகத்தில் எது இருக்குன்னா மண்டையோடு, முதுகெலும்பு, விலா எலும்பு. மண்டையோட்டில் இருக்கக்கூடிய எலும்புகளில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா மண்டையோட்டு எலும்புகளும் முக எலும்புகளும் இருக்கும். மனிதர்களோட முகத்தில் இருக்கக்கூடிய எலும்புகளே மிகப்பெரிய எலும்பு எது? கீழ்த்தாடை எலும்பு. மனிதருடைய முகத்திலேயே மிகவும் உறுதியான எலும்பு எதுன்னு கேட்டாலும் கீழ்த்தாடை எலும்பு தான். நெக்ஸ்ட்டு கொஷின், தண்டுவடத்தை எந்த எலும்பு பாதுகாக்குதுன்னு கேட்டால் முதுகெலும்பு தொடர். விலா எலும்பில் எத்தனை இணைகள் இருக்குது அப்படின்னு கேட்டால் 12 இணைகள் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிகச்சிறிய எலும்பு எது? உள்காதில் உள்ள அங்கவடி ஸ்டேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ நீளம் இருக்குது? 2.8 மில்லிமீட்டர்.